அவர்கள் யாரும் தடுக்கவில்லை. நீங்கள் மேலே போய் தீபம் ஏத்தாண்டான்னு சொல்லலை. அப்போ இது அரசியல் தான். காவல்துறை தடுக்குன்னா காவல்துறை யாரோட கண்ட்ரோலில் இருக்குது? அதான் சார், காவல்துறை யாரோட கண்ட்ரோலில் இருக்குது? நமக்கு உரிமை கிடைத்துள்ளது, அந்த உரிமைக்கு எதிராக நாமே போய் மேல்முறையீடு செய்வது போல் இந்து அறநிலைத்துறை. இதில் புதுசாக இந்த மாதிரி ஒரு அரசியல் பண்ணோன்னா இது அரசியல் தான் காரணமே தவிர இந்துக்களோ இஸ்லாமிய சகோதரர்களோ கிடையாது. இவங்க வந்து முறையாக உயர்நீதிமன்ற கிளையில வந்து அனுமதி வழங்கியிருக்காங்க, விலக்கு ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. இஸ்லாமியர்கள் யாருமே தடுக்கலையே சார். அடுத்தது இஸ்லாமியர்கள் இல்லையே. அது ஏதோ இந்த உயர் நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகுதான் போய் விளக்கேற்றது போல அது கொண்டு போகக்கூடாது. அது காலகாலமாக உள்ளது. அதை மதத்து கூட அந்த இடத்துல ஏத்தாண்ட பச்சைமால் சார் சொல்றதுன்னா இது மதத்துக்காக பண்ணக்கூடியது கிடையாது. காலங்காலமாக ஆண்டுக்கு ஒரு நாள் திருக்கார்த்திகை அன்னைக்கு போய் ஒரு தூணில் விளக்கேற்றுவதனால மத நல்லிணக்கம் குலைஞ்சிருமா? அதான் சார், நீங்க பாஜக மீது குற்றம் சாட்டினீங்களா? இதுக்கு ஒரு சின்ன விளக்கம். இல்ல கொடுத்திருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய மாநில அரசு காவல்துறையானது மாநில அரசு கட்டுப்பாட்டுல இருக்கு. காவல்துறை தடுத்து நிறுத்தி இருக்காங்க. அப்ப இதுல அரசியல் தானே சார் இருக்கு. இஸ்லாமியர்கள் வந்து தடுத்து அப்போ மோதல் உருவாகிவிடக்கூடாது என்பது அப்போது காவல்துறை தலையிடலாம். இங்கு முதலில் வந்து தலையிட்டதே காவல்துறை. உயர்நீதிமன்றமே அது உத்தரவு கொடுத்தாச்சு. அவங்களும் யாரும் இஸ்லாமியர்களும் யாரும் எதிர்க்கிற மாதிரி இல்லை. அவங்க யாரும் எதிர்மனு கொடுக்கல. இது அரசு செயல்படுத்திட்டு போக வேண்டியதானே. இது வாக்கரசியல் தான். புதுசாக வந்து இப்போ சரி ஏற்றிட்டாங்க. மலசா இல்லை சார், இது வழக்கமாக இருந்த ஒன்றுன்னு பச்சைமால்கன் சார் வந்து சொல்லியிருக்காரு, தெளிவாக சொல்லியிருக்காரு. இடப்பட்ட காலத்தில் இல்லை இல்லையா சார்? ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல்ல நம்மோட மூத்த பத்திரிகையாளர் பச்சைமால் சாரும் மற்றும் முத்துகணேஷ் சார் இணைந்துள்ளார்கள். அவரிடம் அரசியல் சார்ந்த பல கேள்விகளை முன்வைப்போம். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கு சார். இந்த கார்த்திகை மாதம் தான் அந்த தீப திருவிழா வந்து எல்லா இடத்துலையும் சிறப்பாக கொண்டாடப்படுது. இப்போ நேற்று நடந்த இந்த சம்பவம், திருப்பரங்குன்ற இந்த தீப விழா சம்பவம் வந்து ரொம்ப பெரிய சர்ச்சையாக இருக்குது. இதை எப்படி பார்க்குறீங்க? இது பொதுவாகவே மத விழாக்களில் அரசு தலையிடக்கூடாது, அதுதான் சரியாக இருக்கும். அந்த விழாக்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுத்துட்டு ஒதுங்கிடணும். அந்த விழாக்களில் போய் இப்போ காலங்காலமாக இந்த அரசு வந்து 75 ஆண்டு நாடு விடுதலை பெற்ற பிறகு அதுக்கு முன்னக்கூட்டியே பல்லாயிரம் ஆண்டுகளாக இந்த விழாக்கள், மக்களின் பண்பாட்டு விழாக்கள் நடந்துக்கிட்டு வந்திருக்கு. பொதுவாகவே தமிழ்நாட்டில் இந்த வடகிழக்கு பருவமழை காலம் 3 மாதம் தொடர்ந்து மழை பெய்யும். அதுவும் கார்த்திகை மாதம் கடும் மழை பெய்யும், அடைமழை இருட்டு. அதனால் இரவென்றால் அந்த காலத்தில் இரவு விளக்கு என்றால் நிலா தான். நிலா போக நம்ம எண்ணெய் ஊற்றி விளக்கேற்றுதல். இப்போ உள்ள பெட்ரோலிய எண்ணெய் கிடையாது, அப்போ தாவர எண்ணெய்கள், புன்னை, விளக்கெண்ணெய், பிறகு தேங்காய், நல்லெண்ணெய் இது ஊற்றி அப்படி இருக்கும்போது இந்த கார்த்திகை மாதத்தில் பௌர்ணமி நாளில் கூட மேகமூட்டமாயிரும், வெளிச்சம் தெரியாது. அப்போ இந்த ஊரில் கோவில்களில் கோட்டைகள் உச்சியில் பெரிய அதில் விளக்கு தூண் நிறுத்தி அதில் குன்றங்கள் இருந்தால் அந்த குன்றின் மேலே விளக்கு ஏற்றுவது மரபு. அப்படித்தான் இந்த திருப்பரங்குன்றத்திலையும் முருகன் கோவில் குன்றம், அது பேரே திருப்பரங்குன்றம், இறைவனின் குன்றம், அதில் விளக்கேற்றும் மரபு இருந்திருக்கு. அது இடைக்காலத்தில் இஸ்லாமிய அதாவது நவாப்பு ஆட்சி காலத்தில் அங்கே ஒரு தர்கா வைத்து திரும்ப இருவருக்கும் தகராறு ஏற்பட்டதில் இனிமேல் அப்போது நவாப் ஆட்சி காலத்துக்கு பிறகு வெள்ளையர் ஆட்சி இந்தியாவில் இருக்கும்போது அவர்களும் எந்த மதத்திலுமே தலையிடுவது கிடையாது. ஆனாலும் அதில் ஒரு சார்புக்கு நியாயத்தை சொல்லிட்டா நமக்கு எதுவும் வந்துருமோன்னு சொல்லி முன்பு இருந்தபடியே இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ நவாப்பு காலத்தில் இந்த விளக்கேற்றுவதை தடை செய்யப்பட்டது போல இன்னும் இருக்கட்டும், முன்பு நீடித்த நிலையை இப்போதும் இருக்கட்டும் அப்படி சொல்லி அந்த கதையை முடிச்சிட்டாங்க. அது விடுதலைக்கு பிறகு திரும்ப இந்துக்கள் தொடர்ந்து 75 ஆண்டு காலமாக அதில் விளக்கேற்றுன்னு வலியுறுத்திக்கிட்டு வந்தாங்க. அதில் தான் இப்போ சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை குன்றத்தின் உச்சியில் இருக்கும் தூணில் விளக்கேற்றலாம் என்று தீர்ப்பளித்திருக்கிறது. ஓகே சார், இப்போ இந்த தீர்ப்பானது கொடுக்கப்பட்டது, அந்த தூணில் வந்து விளக்கு ஏற்றலாம் அப்படிங்கிற ஒரு இதை வந்து உயர்நீதிமன்ற கிளை வந்து கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் வந்து அங்கே
விலக்கு ஏற்ற விடாமல் அந்த இந்து மற்றும் பாஜகவினரை வந்து தடுத்து நிறுத்தியிருக்காங்க. போராட்டங்களும் வெடிச்சிருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? இது அதாவது இந்த தீர்ப்பு மலை குன்றத்தின் உச்சியில் உள்ள தூணில் விளக்கேற்றலாம் என்பது அந்த கோவிலுக்கு, திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு ஒரு 100 ஆண்டுகளாக முடங்கியிருந்த உரிமை மீண்டும் கிடைத்துள்ளதாக பொருள். அப்போ இதில் முதலாளா இது வழக்கு தொடுத்தவர் ராம ரவிக்குமார் என்றாலும் இந்த தீர்ப்பின் வெற்றி கோவிலுக்கு கிடைத்தது. அதை செயல்படுத்த வேண்டியது கோவிலும் இந்து அறநிலையத்துறையும். ஆனால் இது உலகத்திலே எங்கும் இல்லாத கதையாக நமக்கு உரிமை கிடைத்துள்ளது. அந்த உரிமைக்கு எதிராக நாமே போய் மேல்முறையீடு செய்வது போல் இந்து அறநிலையத்துறை இங்கு உச்சியில் விளக்கேற்றினால் மத நல்லிணக்கம் பாதிக்கப்படும் என்று போய் மேல்முறையீடு செய்துள்ளனர். அப்படி மேல்முறையீடு செய்ததை அறிந்த நீதிபதி மீண்டும் அப்போ இந்த தீர்ப்பை இந்து அறநிலையத்துறை செயல்படுத்தாது என்று தெரிந்ததும் அந்த மனுதாரரை நீங்களே போய் 10 பேர் போய் விளக்கேற்றி கொள்ளலாம் என்ற அனுமதியும் கொடுத்து தமிழ்நாடு காவல்துறை இதற்கு இடையூறு செய்யும் என்று முன்கூட்டி கருதி அந்த மத்திய தொழில் பாதுகாப்பு படையினரையும் பாதுகாப்புக்கு அனுப்பியுள்ளனர். இவர்கள் எதிர்பார்த்தது போலவே, இப்படி நடக்கலாம் என்று எதிர்பார்த்தது போலவே அங்கு காவல்துறை தடுப்பரணை ஏற்படுத்தி தடுத்து நிறுத்தியுள்ளது. தடுப்பை உயர்நீதிமன்ற உத்தரவே நமக்கு இருக்கிறது என்ற அதிக உரிமையில் இந்த விளக்கேற்ற சென்றவர்களும் அந்த தடுப்புகளை எல்லாம் உடைத்து கொண்டு உள்ளே சென்றிருக்கிறார்கள். இருந்தாலும் நெடுநேரம் நீடித்த போராட்டத்தில் காவல்துறையை எதிர்த்து இவர்கள் எதுவும் செய்ய முடியாமலும், அதேபோல் ஒரே நேரத்தில் மத்திய படைக்கும் மாநில காவல் படைக்கும் மோதல் வருவதை தவிர்ப்பதற்காக அங்கு மீண்டும் வன்முறையில் ஈடுபடாமல் திரும்பி இருக்கிறார்கள். அதுதான் நேற்று நடந்துள்ளது. ஓகே சார், சிறப்பான தகவலை வந்து நீங்கள் சொன்னீங்க. முத்துகணேஷ் சார், பச்சம்மாள் சார் வந்து சிறப்பான தகவலை வந்து கொடுத்துருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? திருப்பரங்குன்றம் மலை அடிவாரத்தில் சுப்பிரமணிய சாமி கோயில் இருக்குது. மலை உச்சி மீது பார்த்திங்கன்னா ஒரு விநாயகர் கோயில் இருக்குது. மலையின் மறுபுறம் பார்த்திங்கன்னா அந்த சிக்கந்தர் தர்கா இருக்குது. அந்த தர்காவில் காலங்காலமாக அங்கே வழிபடுற இஸ்லாமியர்கள் காலங்காலமாக அங்கே போய் அசைவ உணவுகளை, அதாவது வேண்டுதல், ஒரு குழந்தை வர வேணும் அந்த மாதிரி வேண்டுதல்லாம் வச்சு அங்கே வந்து காலகாலமாக அங்கே வந்து அசைவ உணவுகளை ஆடுகள் பலியிட்டு, கோழி பலியிட்டு உணவுகளை சமைச்சு சாப்பிட்ற பழக்கம் உண்டு. தொடர்ந்து நீண்ட காலம் அங்கே போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு புதுசாக போகல, அவங்களும் நீண்ட காலம் போயிட்டு இருக்காங்க. அந்த காலகாலமா என்பதற்கு ஒரு விளக்கம் வேணும். இஸ்லாம் மதம் தோன்றிய பிறகு அது இந்தியாவுக்கு வந்த பிறகு, தமிழ்நாட்டில் பரவிய பிறகு, அதற்கு பிறகு மதுரையில் இஸ்லாமியர் ஆட்சி ஏற்பட்ட பிறகு, அதற்கு பிறகுதான் இந்த இவர் சொல்லுகிற நடைமுறை வந்திருக்கும். அதை காலகாலமாக என்று பல்லாயிரம் ஆண்டு காலத்துக்கு முன்னே கொண்டு செல்ல வேண்டியது இல்லை. சார் சொன்ன மாதிரி இப்போ இஸ்லாமியர்கள், இப்போ நாம் இங்கே இருக்க இஸ்லாமியர்கள்லாம் இங்கே ஏற்கனவே இருந்த இந்துக்கள் தானே, இஸ்லாம் மதத்தை தழுவி இருக்காங்க, அவ்வளோதான். அந்த மேலே கொண்டு போய் ஆடு கோழிகளை பலியிட்டு உணவருந்துற பழக்கம் உண்டு. இந்துக்களும் மேலே போய் சமைச்சு சாப்பிட்ருவாங்க, எல்லாமே இருக்கும். ஆனால் வந்து இதில் புதுசாக இந்த மாதிரி ஒரு அரசியல் பண்ணோன்னா இது அரசியல் தான் காரணமே தவிர இந்துக்களோ இஸ்லாமிய சகோதரர்களோ கிடையாது. இல்லை அரசியல் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ நாள் இல்லாத பிரச்சனை புதுசாக இப்போ இந்த பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் தான் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பிரச்சனையே நடந்ததில்லை சார். இல்லை, இவங்க வந்து முறையாக உயர்நீதிமன்ற கிளையில வந்து அனுமதி வாங்கியிருக்காங்க விலக்கு ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. இஸ்லாமியர்கள் யாருமே தடுக்கலையே சார். இல்ல, அடுத்தது இஸ்லாமியர்கள் இல்லையே. அதான் சார், நீங்க பாஜக மீது குற்றம் சாட்டினீங்களா? இதுக்கு ஒரு சின்ன விளக்கம். இல்ல கொடுத்திருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய மாநில அரசு காவல்துறையானது மாநில அரசு கட்டுப்பாட்டுல இருக்கு. காவல்துறை தடுத்து நிறுத்தி இருக்காங்க. அப்ப இதுல அரசியல் தானே சார் இருக்கு. இதை இஸ்லாமியர்கள் யாரும் தடுக்கலையே, மேலே ஏற்றக்கூடாது. இதுல இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் ஒரு பகை உணர்வு ஏற்படுத்த வேண்டாம்னு கேட்டுக்கிறேன். ஏன்னா அவர்கள் யாரும் தடுக்கவில்லை, நீங்கள் மேலே போய் தீபம் ஏற்றாண்டான்னு சொல்லலை. அப்போ இது அரசியல் தான். காவல்துறை தடுக்குன்னா காவல்துறை யாரோட கண்ட்ரோலில் இருக்குது? அதான் சார், காவல்துறை யாரோட கண்ட்ரோலில் இருக்குது? தமிழக அரசோட கண்ட்ரோலில் அரசு. நீங்கள் மத்திய அரசு சொன்னீங்க இல்லையா? மத்திய அரசு இவ்வளோ நாள் இல்லாத பிரச்சனை. தீபம் ஏற்றலை, நீண்ட காலமாக சார் சொன்ன மாதிரி ஏற்றாமல் இருக்குது. ஒரு 100 வருஷம் தீபம் வந்து அந்த மலை மீது சொன்னீங்க தெரியுங்களா? விநாயகர் கோவில் உச்சி விநாயகர் அந்த இடத்துல ஏற்றப்பட்டு வந்திருக்கு. இந்த இப்ப வந்து இங்க இருக்கக்கூடிய தூண்ல ஏத்துறதுக்கான அந்த இதை வாங்கியிருக்காங்க, அனுமதி வாங்கியிருக்காங்க. அப்ப அங்கே ஏத்திட வேண்டியதானே? இது என்ன காரணம்? யார் காரணம் இதுக்கு? ஏன் அவ்வளவு ஏத்திக்கிட்டு இருக்க இடத்துல ஏத்திக்கிட்டு இருக்க வேண்டியதான்? அந்த உச்சி பிள்ளையார் கோயில் பக்கத்துலயே ஏத்திட்டு இருக்கலாம். புதுசா ஏன் அந்த தர்கா பக்கத்துல வந்து ஏத்தணும் என்ன அவசியம் இருக்கு?
இதுக்கு ஒரு விளக்கம் சொல்லிக்கிடுவேன். கொடுங்க சார். இந்த இந்து கோவில்களில் எல்லாம் நான் தென் தமிழ்நாட்டில் பார்க்கல, வட தமிழ்நாடு நாட்டில் பார்க்கிறேன். விளக்கு தூண் என்றே ஒரு தூண், கொடிமரம் போல விளக்கு தூண் என்றே ஒரு தூண் இருக்கு. அது உயரமா இருக்கும். அது நம்ம திருப்பரங்குன்ற சுப்பிரமணிய சாமி கோவிலே இருக்கு. அது விளக்கு தூண். ஏன் விளக்கு தூண்? அதான் குன்றிலிட்ட விளக்கு, குடத்திலிட்ட விளக்குன்னு நீங்க நம்ம இலக்கியத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒருவனின் அறிவு குன்றிலிட்ட விளக்காக வளர வேண்டும், குடத்திலிட்ட விளக்காக மறைந்து விடக்கூடாது. அப்ப விளக்கு என்றால உயரத்தில் இருக்கணும். அந்த குன்றம் உயரம், குன்றத்துக்கு மேலேயும் ஒரு தூணை வைத்து தூணுக்கு மேலே விளக்கேற்றுவது வழக்கம். கோயில்கள்லையுமே அதுதான். அந்த அந்த தூணில் தனியாக போய் தீவட்டி போல ஏற்றுவது கிடையாது. தூணின் உச்சியில் ஒரு குழிவு போல இருக்கும். அந்த குழிவில் எண்ணெய் ஊற்றி அதில் திரி வைத்து ஏற்றுவது வழக்கம். அதுதான் இருக்கு. அது போல இங்கேயும் கோவில் மேலே ஏற்றுவது கோவில் கட்டிய பிறகு வந்த வழக்கம். கோவில் கட்டும் முன்னே விளக்கேற்றும் வழக்கம் தமிழருக்குரிய மரபு வழியானது. அது இறை வழிபாட்டோடும் கருதலாம், அல்லது இருண்ட காலத்தில் ஒரு ஒளி விளக்கு வழிபாடாகவும் அதை கருதலாம். அதை இந்து மதத்துடன் இணைத்தது பிற்காலத்தில் இருக்கும். முதலில் அது ஒரு விளக்கு வழிபாடு, அது தூணின் உச்சியில் ஏற்றுவதுதான் முறையாக இருக்கும். ஓகே சார், நீங்க பேசிருந்தீங்க. ஆமா, அவரு சார் சொல்ற மாதிரி அது விளக்கு ஏற்ற. இப்போ இஸ்லாமியர்களும் இப்போ நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக உத்தரவுக்கு நாங்கள் எதிர்க்கிறோம், வன்மையாக கண்டிக்கிறோம். குறிப்பா நம்ம பேசக்கூடிய தலைப்பு வந்து நம்ம இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேச விரும்பவில்லை, இந்துக்களுக்கு எதிராக நம்ம பேச விரும்பவில்லை. இந்துக்கள் முறையான அனுமதி வாங்கி வந்த அந்த தரப்பினரை தமிழக அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை அனுமதிக்காதது ஏன்? காவல்துறை சமூக நல்லிணக்கணமா இருக்கட்டும், எதுவும் வன்முறை வந்துடக்கூடாது, பிரச்சனைகள் எதுவும் ஏற்பட்டுறக்கூடாதுன்னு நினைச்சிருக்கலாம். ஒரு முன்னேற்பாடா கூட இருக்கலாம். ஏதாவது பிரச்சனைகள் வந்துடக்கூடாதுங்கிறக்காக கூட தடுப்பு. இங்க நான் ஒண்ணு சொல்லேன், ஏற்கனவே சொன்னது போல அங்க இஸ்லாமியர்கள் தடுக்கவில்லை. இஸ்லாமியர்கள் வந்து தடுத்து அப்போ மோதல் உருவாகிவிடக்கூடாது என்கும்போது அப்போது காவல்துறை தலையிடலாம். இங்கு முதலில் வந்து தலையிட்டதே காவல்துறை தலையிடுகிறது. அப்போ இது ஒரு வாக்கு அரசியல். அதாவது பாஜக எப்போதும் சொல்கிறது, காங்கிரசும் திமுகவும் இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் தாங்கும், தாஜா என்று சொல்கிறார்கள் இந்தி சமஸ்கிருதத்தில். தமிழில் தாங்கி பிடித்தல். அவர்களின் வாக்கு போய்விடக்கூடாது என்று அவர்களை தாங்கி பிடிக்கும் அரசியலை செய்கிறார்கள். அதைத்தான் இங்கு பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த விளக்கை ஏற்ற விட்டுவிட்டால் அவர்களின் வாக்கு நமக்கு கிடைத்து விடாது, அப்போ ஏற்ற விடாமல் தடுப்போம் அப்படி என்கிற முறையில் திமுக செயல்படுகிறது. அந்த திமுக கிட்ட இப்போ தமிழகத்தின் ஆட்சி இருக்கிறது. அந்த காவல்துறை ஆட்சியாளர்களுக்கு சார்பாக நடந்து கொண்டுள்ளது. உயர் நீதிமன்ற உத்தரவை விட இந்த மாநிலத்தை ஆளும் கட்சியின் வாக்கு அரசியல் அந்த கட்சியின் ஆணையை நிறைவேற்றும் கட்டாயத்தில் காவல்துறை உள்ளது. ஓகே சார், இப்ப ஏதாவது அங்க அசம்பாவிதங்கள் ஏற்பட போகுது அப்படின்னா இந்த அனுமதி கொடுக்கப்பட்டு எப்படி டிசம்பர் 1 or 2 வந்து கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா அப்பயே வந்து அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஏதாவது நடக்க போகுதுன்னா எதிர்த்தரப்பினர் இது வந்து இந்த மாதிரி எங்களுக்கு ஏற்றக்கூடாதுன்னு ஏதாவது ஒரு இது கொடுத்துருக்கலாம், மனு கொடுத்துருப்பாங்க. ஆனா அப்படி எந்த ஒரு சூழ்நிலையும் நடக்காத இடத்துல 144 தடை உத்தரவும் விதிக்கப்பட்டிருக்கு திருப்பரங்குன்றத்துல. இதை எப்படி சார் பாக்குறீங்க? இந்த தடை உத்தரவே வந்து முதல்ல விதிக்கலை. இவர்கள் போய் தடுக்கிறாங்க, தடுக்கும்போது இவங்க போய் மோதுறாங்க உத்தரவு இருக்குன்னு. அப்போ பொதுவாக வந்து தடை ஒருவர் வந்து வன்முறையை அங்கே நிகழ்த்தும் வாய்ப்பு இருக்கும்போது தடை உத்தரவு பிறப்பிக்கப்படும். இங்கு வன்முறையை முதலில் தொடங்குவதே காவல்துறையினர் தான். அவர்கள் தடுக்கவில்லை என்றால் இவர்கள் நேராக போய் விளக்கு ஏற்றுவார்கள். இவர்கள் தடுக்கும் போதுதான் அங்கே வன்முறையாகிறது. அப்போது இந்த தடை உத்தரவுக்கு காரணமே காவல்துறை தான். அவர்களே போய் தடுத்து விட்டு அப்போ மோதும் போது இங்கு வன்முறை சூழல் நிலவுகிறது என்று சொல்லி அவர்களே காவல்துறை வேற காயமடைஞ்சிருக்கு. ஆமா, அதுக்கப்புறம் அவர்களே தடை உத்தரவையும் பிறப்பித்துக் கொண்டு இந்த உயர் நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக தமிழ்நாடு காவல்துறை முழுவதுமாக செயல்பட்டிருக்கிறது. ஓகே சார், பொதுவான கேள்வி இது சார். இந்து சமய அறநிலைத்துறை அவங்களோட வேலை என்ன சார்? அவர்களின் வேலை கோவில்களை அழிந்து போகாமல் சீரமைப்பது, பராமரிப்பது, பேணி காப்பது. கோவிலில் அந்த கால பூசைகள் என்பார்கள்.
ஒரு கால பூசை, இருகால பூசை, அப்படி இரவு நேர வெவ்வேறு பூசை. காலம் இருக்கு. ஆமா, அந்த பூசைகள் சிறப்பாக நடைபெறுவதற்கான ஏற்பாடுகளை செய்வது. இந்த பூசைக்கு இப்போ இந்து அறநிலைத்துறை இல்லை, அது மன்னர்கள் காலத்திலேயே ஒவ்வொரு கோவிலுக்கும் பல பல நூறு, அப்போது பல காணிகள் என்பார்கள், பல காணி, பல அந்த நிலங்களை மன்னர்கள் எழுதி வைத்துள்ளனர். அந்த நிலங்களை பயிர் வைப்போரிடமிருந்து பெறும் அந்த குத்தகை, அந்த குத்தகை பணத்தில் இருந்து இதற்கு விளக்கேற்றுவதற்கு எண்ணெய் கொடுக்க வேண்டும், அந்த படைப்பதற்கான உணவுக்கான அரிசி, நெய், இப்படி பொருட்களை கொடுக்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறது. அதை முற்காலத்தில் மன்னர்கள் நிறைவேற்றினர். இப்போது அதை நிறைவேற்றுவதற்கு மன்னர் ஆட்சி ஒழிந்து மக்களாட்சி வந்துள்ளது. இந்த மக்களாட்சியில் தனி ஒருவர், அந்த ஏற்கனவே மடங்கள் இருந்தன, ஆதீன மடங்கள், அவர்கள் ஒரு பக்கம் நிறைவேற்றினார்கள். அது செம்மையாக இல்லை என்று சொல்ல அரசு தலையெடுத்து அது ஒரு துறையாக வைத்து செயல்படுத்தியுள்ளது. அப்போ கோவில், குளம், அந்த பூசைகள், கோவில் நிலம் பறிபோகாமல் காப்பது, இதுதான் அறநிலையத்துறையின் கடமை. அதேபோல் இப்போ இந்த கோவிலில் மலை குன்றத்தில் விளக்கேற்றும் உரிமை இருந்தால் அந்த உரிமையையும் நிலைநாட்டுவது இந்த இந்து அறநிலையத்துறையின் கடமையாகும். ஓகே சார், நம்ம உயர்நீதிமன்றத்திலிருந்து முறையான அனுமதி கொடுத்த பிறகு இந்து அறநிலையத்துறை சார்பாகவும் அதுவும் தமிழக அரசின் சார்பாகவும் அதை எதிர்த்து மனு வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இதுதான் அரசியல், வாக்கரசியல் தான் இது. இது வந்து உயர்நீதிமன்றமே அது உத்தரவு கொடுத்தாச்சு. அவங்களும் யாரும், இஸ்லாமியர்களும் யாரும் எதிர்க்கிற மாதிரி இல்லை, அவங்க யாரும் எதிர்மனு கொடுக்கல. இது அரசு செயல்படுத்திட்டு போக வேண்டியதானே. இது வாக்கரசியல் தான். இன்னைக்கு காவல்துறையை வச்சு தடுத்ததும் அரசு தான். இதுதான் வாக்கரசியல். அதாவது மக்களை ஒரு பதற்றத்திலே வைக்கணும்னு நினைக்கிறாங்க அந்த அரசியல்வாதிகள். மக்கள் பதட்டமாகவே இருக்கணும். ஒரு வாக்கரசியல் தான் இது. நம்ம அவங்களுக்கு ஆதரவாக இருக்கிற மாதிரி காமிக்கணும், இவங்களுக்கு ஆதரவாக இருக்கிற மாதிரி காமிக்கணும். அந்த மாதிரியான சூழல் தான் நிலவுகிறது. ஓகே சார், பச்சைமால் சார் உங்களோட விளக்கம். அதான் உயர் நீதிமன்றமே 2 வினாக்கள் எழுப்பியிருக்கு. ஆண்டுக்கு ஒரு நாள் திருக்கார்த்திகை அன்னைக்கு போய் ஒரு தூணில் விளக்கேற்றுவதனால மத நல்லிணக்கம் குலைஞ்சிருமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிறகு ஒரு பெரும்பான்மை சமூகத்தினரின் நம்பிக்கைக்கு எதிராக, நம்பிக்கையை தடுப்பது, நம்பிக்கைக்கு எதிராக செயல்படுவது எப்படி மத நல்லிணக்கத்தை கட்டி காப்பதாகும் என்று கேட்டிருக்காங்க. இந்த 2 வினாவுக்கும் தமிழ்நாடு அரசு இன்னைக்கு விடையளிக்கல. அதாவது தமிழ்நாடு அரசு கொடுத்த மனு வந்து மதுரை உயர்நீதிமன்ற கிளை வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க. நம்ம தள்ளுபடி பண்ணிட்டா தொடர்ந்து ஏற்றலாம் என்பது இந்த தள்ளுபடியின் தீர்ப்பு வந்து விளக்கு ஏற்றலாம் என்பதுதான். அது என்ன நடைமுறையில் இருக்கு. ஆனால் இது விளக்கேற்றுவது பொதுவாகவே இந்து விழாக்கள், கோவில் விழாக்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட நாளில், குறிப்பிட்ட நேரத்தில், அந்த நாள் நட்சத்திரத்தில் நடக்கும். திருக்கார்த்திகை அன்னைக்கு ஏற்றப்படக்கூடியது. இனி அதை அந்த உரிமை நிலைநாட்ட இன்னைக்கோ நாளைக்கோ அடுத்த நாளோ பண்ண போகிறாங்களாங்க தெரியலை, அல்லது அடுத்த ஆண்டு பண்ணுவாங்களான்னு தெரியலை. அதுக்கு முன்னே இந்த அரசுக்கோ அல்லது இதை யாரும் எதிர்த்தா அவர்கள் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வதற்கோ ஓராண்டு வாய்ப்பு இருக்கு. அதனால இங்க மத நல்லிணக்கம் எந்த வகையிலையும் குலைஞ்சு போயிடாது. குலைக்க முற்பட்டது தமிழ்நாடு அரசும் இந்த அறநிலையத்துறையும் காவல்துறையும் என்பது இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் என்ன உலகத்துக்கே வெட்ட வெளிச்சமாக குன்றின் மேலிட்ட விளக்காக தெரிந்து விட்டது. ஓகே சார், முத்துகணேஷ் சார் உங்களோட கருத்து? சார் சொல்கிறது தான் கருத்து. கரெக்டான சரியான கருத்தை தான் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இதில் வேணால் மத்திய அரசையும் இதில் நான் இது பண்ணுவேன். ஏன்னா மத்திய அரசும் வந்து இதுவரைக்கும் காங்கிரஸ் ஆட்சிலேயோ இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சி காலத்திலேயோ இந்த மாதிரிலாம் ஒன்றும் வந்ததில்லை. இப்போ புதுசாக வந்து இப்போ சரி ஏற்றிட்டாங்க. மலசா இல்லை சார், இது வழக்கமாக இருந்த ஒன்றுன்னு பச்சைமால்கன் சார் வந்து சொல்லியிருக்காரு, தெளிவாக சொல்லியிருக்காரு. இடப்பட்ட காலத்தில் இல்லை இல்லையா சார்? பலகாலமாக தொடர்ச்சியாக அந்த திருப்பரங்குன்றம் இடப்பட்ட காலத்துல வந்து தற்காபத்தில் ஏத்துறத யார் நிறுத்தினா? தற்காவில் இருக்கவங்க நிறுத்தினாங்களா? நீங்க ஏத்தக்கூடாத நேரம் தடுத்துருக்காங்களா? அந்த மாதிரி ஒரு வரலாறே கிடையாது. இடப்பட்ட காலத்துல உச்சி பிள்ளையார் கோயில் பக்கத்துல போய் இந்த தீபத்தை ஏத்தி இந்துக்கள் பழகிட்டாங்க. அது வந்து பழக்கத்துக்கு வந்துருச்சு. நான் நல்லா கேளுங்க சார், இந்துக்கள் பரவுனாங்களா? அந்த கோவில் நிர்வாகம் அந்த தீபத்தை ஏற்ற வேண்டியது வந்து கோவில் நிர்வாகமே மேல போய் ஏற்றிருக்காங்க. இடையில போகும் தடைப்பட்டது. இடையில யாரும் தடைப்படுத்தலை. இடையில வந்து அது ஒரு வழக்கத்திலே இல்லாமல் ஆயிட்டு திரும்ப மீண்டும் வந்து இந்த பிரச்சனையை யார் கிளப்புனா? மீண்டும் யார் அங்கே போய் ஏற்ற சொன்னான்?
கேள்வி இப்ப நம்ம ஒரு இடத்துல ஒரு விஷயம் நடத்துறோம் அப்படின்னா நம்ம ஒரு வழக்கத்துல போயிட்டு இருக்கோம். இப்ப நம்ம ஒரு ஆபீஸ்லயே வேலை செய்யறோம், நம்ம ஒரு வழக்கத்துல ஒரு சர்க்குலர்ல போயிட்டு இருக்கோம். அப்போ வந்து புதுசா ஒரு சர்க்குலர் வந்து கொடுக்குறாங்க, அதுக்கான அனுமதியை நீங்க வாங்கிட்டு அது பிரகாரம் நடப்பீங்களா, இல்ல நான் வச்சு இதுக்கு முன்னாடி இதான் சட்டத்துல இருந்துச்சு நான் இதை மட்டும் தான் பண்ணுவேன்னு சொல்லுவீங்களா சார்? இப்போ உங்களுக்கு அரசாங்கம் மத்திய அரசாங்கம் ஒன்றும் இது கொடுக்கலையே இந்த மாதிரி பண்ணணும்ட்டு. மத்திய அரசாங்கத்தை ஆளும் கட்சி தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கணும். இல்ல இதுல இதுக்கான பதில் வந்து பச்சைமால் சார் சொல்லுவாங்க. இவர் சொல்வது போல மத்திய அரசோ பாஜகவோ இதில் வந்து வழக்கு போட்டு அவங்க சார்பில் எடுக்கல. ஒரு இந்து அமைப்பு இந்து முன்னணிக்காரர்கள் செய்திருக்காங்க. ராம ரவிக்குமார்ங்கிறவர் செய்திருக்காரு. தீர்ப்பு கொடுத்ததும் அதாவது நீதித்துறை, மத்திய அரசு கொண்டு படையை குவிக்கல, இராணுவத்தை குவிக்கல, போய் கர சேவை அப்படி இப்படின்னு ஏதோ ஒன்று அயோத்தியில நடந்தது போல நடந்துடல. ஒரு தீர்ப்பு மட்டும் அந்த விளக்கேற்றுவதற்கு சாதகமாக பெறப்பட்டுள்ளது. அது இன்னைக்கு அதுக்கான பதிலையும் சொல்லியிருக்காங்க சார். மத்திய மாநில அரசு இந்த தீபம் ஏற்றுவதற்கான சரியான நடவடிக்கை எதுவும் எடுக்க மாட்டார்கள் அப்படிங்கிறதுக்காக தான் CISF வீரர்கள் நாங்கள் உடன் அனுப்பியிருந்தோம். அந்த தீர்ப்பை செயல்படுத்த வேண்டியது மாநில அரசு, அதன் கீழ் இருக்கும் இந்து சமய அறநிலையத்துறை, அந்த கோவில் நிர்வாகம் அதன் கடமை. அவர்கள் கடமையை சரிவர செய்யாத போது மனுதாரருக்கே அந்த உரிமையை நீதிபதி கொடுத்துள்ளார். நீங்களே போய் ஏற்றுங்கள் அந்த கோவிலின் சார்பில், இந்து சமூகத்தின் சார்பில் என்று சொல்லி இருக்கிறார்கள். இதுதான். இதுல மத்திய அரசுக்கு எதுவும் இல்லை. அதே போல மத்திய தொழில் பாதுகாப்பு படைய மத்திய அரசு அனுப்பல, உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டு அவர்கள் போனார்கள். இதுதான், மத்திய அரசுக்கு இதுல இடமே இல்லை. உங்களோட கருத்து சார்? இல்ல அதாவது கடந்த ஆண்டு டிசம்பர் நடந்தது இது. இந்த ஜனவரி 1 தேதி எங்கள் சந்தனக்கூடு திருவிழா நடக்குது. அதை தொடர்ந்து ஜனவரி 18 தேதி 2025 அன்று கந்தூரி விழா நடக்குது. அதில் தான் ஆடு மாடு கோழிலாம் சமைக்க போகிறாங்க. அப்போது நடந்த ஒரு நிகழ்வில் அப்போ அங்கே வச்சு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு காவல்துறை கீழேருந்து தடுக்குது. அப்போ தமிழ்நாட்டை இதே திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கு, தடுக்கிறாங்க. அப்போ இஸ்லாமியர்கள் மேலே கொண்டு போய் ஆடு கோழி சமைக்கக்கூடாதுன்னு தடுக்கப்படும் போது அதை எதிர்த்து நவாஸ்கனிங்கிறவர் போய் பார்க்குறாரு. ராமநாதபுரம் எம்பி போய் பார்க்குறாரு. பார்த்து வந்து அசைவம் சாப்பிட்டெல்லாம் வீடியோ போட்டிருந்தாரு. அதை தொடர்ந்து நடக்கிற நிகழ்வு என்னன்னா, அதை வந்து அவர் ட்விட்டர் பக்கத்தில் வெளியிடுறாரு. அதற்கு நம்ம அண்ணாமலை இருக்கார் இல்லையா, பாரதிய ஜனதா கட்சி தலைவர், முன்னாள் தலைவர் அண்ணாமலை, அவர் வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்து பண்ணுறாங்க, இதை தடுக்கணும், இந்த மாதிரி பண்ண விடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி சில விஷயங்கள் அப்படியே வரும்போது தான் இந்த விஷயங்களும் இப்படி வருது. ஏன்னா இப்போ விளக்கும் ஏற்றுவோம் நம்ம, அந்த மாதிரி கொண்டு வராங்க. இதெல்லாம் அரசியல் இருக்குதுல்ல. விளக்கேற்றுதல் இன்னைக்கு வரல, அது மின்சாரம் கண்டுபிடிக்கும் முன்ன காலகாலமா இருப்பது. விளக்கை யாராவது மதியம் போய் ஏற்றுவாங்களா? ஏற்ற மாட்டாங்க. அது ஒரு சடங்கு என்றால் மதியமோ பட்டப்பகல்லையோ ஏற்றது கிடையாது. அது மாலை நேரத்துல எப்போ பூமியில இருள் சூழுதோ ஒரு வெளிச்சத்துக்காக விளக்கேற்றப்படுது. அது ஏதோ இந்த உயர் நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகுதான் போய் விளக்கேற்றுவது போல அதை கொண்டு போக கூடாது. அது காலகாலமா உள்ளது. அதை மதத்து கூட அந்த இடத்துல ஏத்தாண்டு பச்சைமால் சார் சொல்றதுன்னா இது மதத்துக்காக பண்ணக்கூடியது கிடையாது. காலமாக அந்த இருளை நீக்குவதற்காக கொண்டாடப்பட்டது. அதற்கப்புறம் இப்படி கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்றாரு. சமீப காலமா எங்க ஏத்திக்கிட்டு இருந்தாங்க, அங்கே ஏத்திக்கிட்டோம். நாம ஏன் தர்கா பக்கத்துலதான் ஏத்தணும், அந்த மாதிரி தான் இது பண்ணணும், அது தடுக்கிற மாதிரி இவங்களும் தடுக்கணும் சார். இதுல வந்து மத்திய அரசு மாநில அரசு ரெண்டோட இதுவும் அரசியல் இருக்கு சார். அதான் விளக்கு தூண் அப்படிங்கிறது இங்க நான் ஏத்திக்கிட்டு இருந்த விளக்கு இப்போ கொஞ்ச காலமா தான் இருக்கு. அதற்கு முன்னாடி வந்து நடைமுறைப்படுத்தப்பட்ட இடம் வந்து அந்த சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு பக்கத்துல இருக்க விளக்கு தூண்ல தான் ஏற்றப்பட்டிருக்கு. அதற்கான அனுமதியை உயர் நீதிமன்றமும் கொடுத்திருக்கு. அதை ஏன் தமிழக அரசும் காவல்துறையும் தடுத்தது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு விவாதமா பண்ணிட்டு இருக்கோம். அது அரசியல் தான் சார். அதான் அரசியல் தான் சொல்கிறேன். நான் தமிழக அரசை சார்ந்து பேசலை, அது அரசியல் தான். இந்த மாதிரி தான் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இல்லை இஸ்லாமியர்களும் இந்துக்களும் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ஒரு சமாதானமாக இருக்கணுங்கிறது தான் வேண்டுகோள். ஓகே, இறுதியான கேள்வி சார். 144 தடை உத்தரவு போட்டிருந்தாங்க இல்லையா, சரின்னு நினைக்கிறீங்களா? தடை உத்தரவு இந்த விளக்கேற்ற போவதை இன்னொரு சமூகத்தினர் எதிர்த்தால் அப்போ போடணும். இங்கே எதிர்ப்பே இல்லை. உயர் நீதிமன்றம் உத்தரவு கொடுத்துட்டுனா அது ஆராய்ந்து தான் கொடுக்கும். இப்போ நாம் ஒரு சாதாரண இதை கதையை விவாதிக்கும், எப்படியெல்லாம் அந்த வழிபாட்டு முறை வந்திருக்கோன்னு. இதை உயர் நீதிமன்ற நீதிபதிகளாக இருப்பவர் அந்த மக்களின் வாழ்வியல், சமூகவியல், பண்பாடு, பழக்க வழக்கம் எல்லாவற்றையும் ஆராய்ந்து தான் இந்த தீர்ப்பை கொடுத்துருப்பாங்க. அப்போ அவர்கள் கொடுத்ததை எல்லாரும் ஏற்றுதான் ஆகணும். இந்துக்களும் ஏற்றாகணும், அரசும் ஏற்றாகணும்,
இஸ்லாமியர்களும் ஏற்றாகணும். இஸ்லாமியர்கள் ஏற்றுக்கொண்டதாகத்தான் நேற்று அவர்களின் நடைமுறை இருந்திருக்கு. யாருமே வந்து எதிர்ப்பு தெரிவிக்கல, அறிக்கையும் விடல, இன்னைக்கும் கூட அவங்க எதிர்க்கல. அவங்க யாரும் எதிர்க்கல. அறிக்கையும் விடல, எந்த ஒரு அறிக்கையும் எடுக்கல, எந்த ஒரு எதிர்மனமும் தாக்கல் அப்போ பண்ணல, இதை ஒரு மேல்முறையீடும் பண்ணல. இதை ஒரு குறுகிய இஸ்லாமியர்களின் வாக்கை பெற வேண்டும் என்ற குறுகிய அரசியல் நோக்கத்திற்காக தமிழ்நாடு அரசு இதை திரித்து மத நல்லிணக்கம் பாழ்படும் என்று கூறி அந்த தடை உத்தரவு மட்டும் இல்லை, தடை உத்தரவுக்கு முன்னே போய் அங்கே இரும்பு தடுப்புகளை வைத்து தடைகளையும் ஏற்படுத்தி விட்டது. இந்த தடை உத்தரவு வந்து மோதல் வரக்கூடிய சூழலில் போடணும், யாரும் வராதுங்கன்னு சொல்லி. இப்போ அந்த உத்தரவு பெற்று அதை செயல்படுத்துபவர்கள் மட்டுமே வரும்போது அங்கே எதிர்ப்பவர்களே வரல, அதை உத்தரவை செயல்படுத்த வேண்டிய அரசே வந்து எதிர்த்துக்கிட்டு அதை அவர்கள் மீறும்போது தடை உத்தரவு வாங்கியிருக்காங்க. இது ஒரு நகைப்புக்குரிய கதையாகத்தான் தெரியுது. முத்துகணேஷ் இது அரசு. அதாவது பச்சைமால் சார் சொல்ற விஷயம் என்னன்னா, இந்துக்களும் இஸ்லாமியர்களும் சகோதரத்துவமாக இருக்கிறார்கள், அரசியல் சார்ந்த கட்சிகள் அது வாக்குக்காக இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஒரு இறுதி வாதத்தை சொல்லுங்க. உண்மைதான், அது அவர் சொல்றதுதான் உண்மை. என்னன்னா இப்போ ஆளும் கட்சி வந்து ஒரு பரபரப்பாக வைக்கணும் தொகுதியில், நாம சிறுபான்மைக்கு சாதகமாக இருக்குங்கிற மாதிரி காமிச்சிக்கணுங்கிறக்காக பண்ணுற நடவடிக்கை தான் இன்றைக்கி நடந்த ஒரு நடவடிக்கை. ஏன்னா காவல்துறையை வச்சு தடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க வந்து நீதிமன்ற உத்தரவுப்படி அவர் அந்த தனி மனிதர் அவர் கூட ஒரு 10 பேர் 20 பேர் கூட்டு போய் ஏற்றிட்டு வந்துட போகிறார் வழக்க. ஆனால் ஒரு நாளில் முடிஞ்சு போகிற விஷயம். இதை காவல்துறையை வச்சு தடுக்குதுன்னா அப்போ நாங்கள் வந்து சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பான கட்சி, நாங்கள் பாதுகாவலர் நாங்கங்கிற மாதிரி காமிச்சிக்கணுங்கிறக்காக நடந்த விஷயம் தான் இது இன்னைக்கு நடந்தது. ஓகே சார், உங்க சிறப்பான தகவலுக்கு நன்றி சார். நாளை வந்து வேறொரு இதோட தலைப்போட வந்து நம்ம விவாதிப்போம் சார். நன்றி, வணக்கம். வணக்கம்.